எடப்பாடியில் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை தேர் திருவிழாவில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலின் சித்திரை தேர் திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து கடந்த 22ஆம் தேதி தேரோட்டம் தொடங்கி 4வது நாளாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வேடச்சந்தூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி ஊராட்சி வஉசி நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எரியோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் போராட்டம் காரணமாக வேடச்சந்தூர் வடமதுரை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த கேத்தி பாலடா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் நீரோடைகள் மற்றும் குடிநீர் கிணறுகள் வறண்டு காணப்படுவதால் மக்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கோடை வெயிலின் தாக்கத்தால் தேயிலை செடிகள் கருகி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் தேயிலை விவசாயத்தின் மீதான நாட்டம் விவசாயிகள் மத்தியில் குறைந்து வருகிறது என கவலை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேகப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏன மாரியம்மன் உடனாய ஸ்ரீ சக்தி விநாயகர் இயற்கை பிள்ளையார் ஸ்ரீ கருப்பர் பரிவார தெய்வங்களுக்கு பனராவர்த்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன நூதன ராஜகோபுர மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, சங்கல்பம், ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், வாஸ்து பூஜை, நவகிரக ஹோமத்துடன் துவங்கி 4ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி, தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பல்வேறு புனித தலங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் கோவில் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பின்பு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வரும் நிலையில் அருவி நீரில் ஒவ்வொரு நபராக குளித்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைவதோடு கோடை வெயிலின் தாக்கத்தை தணித்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கும்பக்கரை அருவியில் துர்நாற்றம் வீசும் நிலையில் உள்ள குறைந்தளவு நீரில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் மழை பெய்து அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வரும் வரை கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.